மீனா முத்துக்கிட்ட சொல்றாங்க, கிறிஷோட பாட்டியோட ஃபோட்டோ இல்லன்னா அம்மாவோட ஃபோட்டோ வந்துட்டு கிறிஷ் படிக்கிற ஸ்கூல்ல இருக்கும் இல்லையா? அங்க போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி வீட்ல இருக்கவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, கிறிஷ வந்துட்டு ஏதாவது ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஏன்னா, இந்த வீட்ல இருந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, நம்ம தலையில தான் வந்து விடியும். அதனால இவன கொண்டு போய் ஏதாவது ஒரு ஆசிரமத்தில சேர்த்து விட்டுட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்றாங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் வந்து ஆதரவு தெரிவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல ஓட்டு எண்ணிக்கை எடுக்குறாங்க. அதில யாருமே வந்துட்டு கை தூக்கல. கிறிஷ் வந்து இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு தான் சொல்றாங்க. கிறிஷும் ஒவ்வொருத்தவங்க கிட்டயா போயிட்டு, "தயவு செஞ்சு நான் இங்கேயே இருக்கிறேனே, ப்ளீஸ் நான் இங்கேயே இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கிறாப்புல. அப்போ மனோஜ் இருந்துட்டு, "அதெல்லாம் முடியாதுடா. உன்னையெல்லாம் இந்த வீட்ல வச்சுட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு, யாரெல்லாம் கிறிஷ் இந்த வீட்ல இருக்கக்கூடாதோ கை தூக்குங்கன்னு சொல்லும்போது, மனோஜ் மட்டும் தான் கை தூக்குறாங்க. ஆனா ரோகிணி வந்துட்டு கை தூக்கவே இல்ல. உடனே ரோகிணிய பார்த்துட்டு, "நீ என்ன இப்படி இருக்க? கைய தூக்கு. உனக்கெல்லாம் இரக்கம் காட்ட வேண்டாம். பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, நம்ம தான் உட்காந்துட்டு மண்டாடிட்டு கிடக்கணும்" அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி வந்துட்டு கைய தூக்கிர்றாங்க. கிறிஷ் வந்துட்டு பார்த்துட்டு, இப்படி நம்ம அம்மாவே நம்மள இங்க இருக்கக்கூடாதுன்னு கை தூக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, அப்படியே போய் அமைதியா உட்கார்றாங்க. "என்ன கிறிஷ் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கேட்கும்போது, "இல்ல ஆன்ட்டி, நான் இங்க இருக்கிறது அங்கிள்க்கும், ஆன்ட்டிக்கும் விருப்பமே இல்ல போல இருக்குது. அதனால நான் இங்க இருக்க வேண்டாம். என்னைய போய் ஏதாவது ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுறீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, அங்க இருக்கிற முத்துவுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. "வேணான்டா, அம்மா, அப்பா இல்லாம, பாட்டியும் இல்லாம எனக்காவது பாட்டி இருந்துச்சு. உனக்கு பாட்டியும் இல்லாம, நீ ஏன்டா ஒரு ஆசிரமத்தில போய் வளரணும்? உனக்கு அம்மா, அப்பாவா நாங்க இருக்கிறோம் கிரிஷ்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. துரோகிணி இப்பயாவது கல் நெஞ்சு கொஞ்சமாவது கரையணும். ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்துட்டு அவங்க அம்மா மேல தான் கோவப்படுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அம்மா தான். அம்மா மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தாங்கன்னா, இப்படி இவன கொண்டு போய் ஆசிரமத்தில சேர்க்கிற நிலைமை வந்திருக்காதே. ஆனா அடிக்கடி சொன்னாங்க, "நான் வந்து இல்ல அப்டின்னா, நீ என்னதான் பண்ணுவ?" அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா கிருஷ வந்துட்டு ஆசிரமத்தில மட்டும் விட்றாதடி" அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரோகிணி வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான், "வேண்டாம், நீ வந்துட்டு எங்க அம்மா வீட்ல போய் இரு கிரிஷ். நீ ஆசிரமத்துக்குலாம் போக வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்றாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, அத செய்யி. போறவங்க வர்றவங்க எல்லாத்துக்கும் இடம் அதுதான். ஏன்னா, அங்க தான் அன்னக்காவடிகள்லாம் வந்து தங்க முடியும்" அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே முத்து இருந்துட்டு, "அப்படி இவன் இங்கேருந்து போகணும் அப்படின்னா, நானும் இங்கே இருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே மீனா, "வா மீனா, இவன கூப்பிட்டுட்டு நம்மளே தனியா கூட போயிரலாம்" அப்படின்னு சொல்லும்போது, அண்ணாமலை அப்ப இருந்துட்டு, "நான் மட்டும் எதுக்குடா இருக்க போறேன், நானும் வரேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மறுபடியும் வீட்ல இதே பிரச்சனை தான் ஆரம்பிக்குதா, இவனால எல்லாமே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே கிறிஸ் இருந்துட்டு, "வேண்டாம் அங்கிள், என்னால இந்த குடும்பத்தில சண்டை வேண்டாம். எல்லாருமே வந்துட்டு ஹாப்பியா இருங்க. என்னைய ஏதாவது ஆசிரமத்தில சேர்த்து விட்டுருங்க. நான் அங்கேருந்து படிச்சுக்கிறேன். ஏதாவது ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுருங்க அங்கிள். நான் அங்கேருந்து படிச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணிக்கு அப்படியே அழுகைய வந்து அடக்கவே முடியல. உடனே என்ன சொல்றாங்கன்னா, "அப்படிலாம் வேண்டாம் கிறிஸ். நான் இருக்கும்போது நீ எதுக்கு அ ஆ ஆசிரமம்லாம் போணும்?" அப்படின்ற மாதிரி படக்குன்னு சொல்லவுமே எல்லாருமே பார்க்குறாங்க. "என்னது இது? இவ இவ்வளோ தூரம் பேசுறா" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன ரோகிணி என்னாச்சு? நீ இருக்கும்போது அவன ஹாஸ்டல்ல விட மாட்டியா? என்ன சொல்ற?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா மனோஜ். நமக்குன்னு ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா இப்படி தானே இருக்கும். நம்ம அத கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேணாமா? எனக்கு கொஞ்சமாவது இறக்கம் இருக்குது. நம்மளா இருக்கும்போது அவன் எதுக்கு அப்படி போகணும்? ஒரு சின்ன பையன். அவன போய் இப்படி நம்ம விரட்டக்கூடாது. என்னைக்குனாலும் அவங்க பாட்டி வந்தாங்கன்னா, நம்ம அவங்க பாட்டிக்கிட்ட ஒப்படைச்சுருவோம். அதுவரைக்கும் இருக்கட்டுமே. நானும் இரக்கமில்லாம கைய தூக்கிட்டேன்" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "கிறிஷ் இங்கேயே இருக்கட்டும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே கிறிஷும் சந்தோஷமா இங்க இருந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மீனா இருந்துட்டு முத்துக்கிட்ட சொல்றாங்க, "எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது. ரோஹிணிக்கும் கிரஷுக்கும் தான் ஏதாவது அ தொடர்பு இருக்குமோன்னு தோணுது" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "எதுக்கு? எத வச்சு நீ அப்படி சொல்ற?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, முதல்ல கை தூக்குன உடனே ரோகிணி கை தூக்குன உடனே கிறிஸ் இருந்துட்டு, 'சரி ஆன்ட்டி, நான் இங்க இருக்க வேண்டாம். நான் இங்கேருந்து போறேன்னு' சொன்னாங்க. சொன்னா. அதுக்கப்புறமா ரோகிணி இருந்துட்டு, 'இல்ல, இவன் இங்கேயே இருக்கட்டும்' அப்படின்னு சொல்ற மாதிரி பேசும்போது, கிறிஷ் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டான். 'அதனால தான் நான் நினைக்கிறேன்' அப்படின்னு சொல்லும்போது, "அ அப்படிலாம் எதுவும் இருக்காது. அவன் வந்து சின்ன பையன். நம்ம இங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஆன்ட்டி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுருப்பான். ஏன்னா பீஸா அது இதுன்னு வாங்கி குடுக்குது இல்லையா பார்லரம்மா, அதனால கூட இருக்கலாம். மத்தபடி வேற எதுவும் தோணல" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லங்க, எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்குது" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, எதுவா இருந்தாலும் அவங்க பாட்டிய தேடி கண்டுபிடிச்சாலும் சரி, அவங்க அம்மாவ கண்டுபிடிச்சாலும் எதுதான் உண்மை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம்ல. நீ அதனால கொஞ்சம் பொறுமையா இரு, கிறிஷ் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க.
இப்போ ரோகிணிக்கு வந்துட்டு வேற வழியே தெரியல. எப்படியாவது பாட்டிய வந்துட்டு அது ரோகிணியோட அம்மாவ வந்து தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்திக்கு கால் பண்றாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கா கால் பண்றாங்க. பூர்வீக வீட்டுக்கு போயிட்டு அங்க போய் பார்க்குறாங்க. அங்கேயும் இல்ல. ரோகிணியோட சொந்தக்காரங்க வீட்லலாம் பார்த்தா அங்கேயும் கிடையாது. இப்ப வேற வழியே இல்லாம என்ன பண்றது? ஏதாவது அ ஆசிரமமா போய் தேடலாமா? அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ இப்ப முத்து என்ன சொல்றாங்கன்னா, இதே தான் மீனாகிட்டயும் சொல்றாங்க. ஒருவேள அவங்க அவங்க வந்துட்டு கண்டிப்பா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அவங்க பொண்ணும் ஏதாவது பணம் கிணம் அனுப்பாம இருந்திருக்கும். அதனால இவங்க ஏதாவது ஒரு ஆசிரமத்தில போய் தங்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பா அவங்க எந்த ஒரு தப்பான முடிவும் எடுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் வயசானவங்க, உடம்பு வேற சரியில்ல. பாவம் என்னதான் பண்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. நம்மகிட்ட என்ன பிரச்சனைனாலும் பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி விடு என்னைக்குனாலும் நம்ம தேடி கண்டுபிடிச்சிரலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல, எந்த ஆசிரமத்திலங்க போய் தேட முடியும்? சரி நம்ம வழக்கம் போல அந்த ஃபோட்டோ கிடைச்சிருச்சுன்னா, சோசியல் மீடியால போட்டு விடலாம். அதில எல்லா ஆசிரமத்துக்கும் அந்த ஃபோட்டோவ அனுப்பி வைக்கலாம். இவங்க வந்திருந்தாங்க அப்படின்னா, இவங்கள பத்தி தெரிஞ்சா தகவல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சோசியல் மீடியால போட்டு விடுவோங்க. ஃபர்ஸ்ட்டு அதுக்கு அவங்களோட ஃபோட்டோ வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ரோஹிணி இருந்துட்டு, இது நல்ல ஐடியாவா தான் இருக்குது. நம்மளே வந்து ஃபேக்கா ஒரு அக்கவுண்ட் Facebookல ஆரம்பிச்சு அவங்களோட ஃபோட்டோவ போட்டு விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கிறிஷோட ஸ்கூலுக்கு போயிட்டு ரோகிணியே வந்து இத பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்லயே போயிர்றாங்க. ஒருவேள அவங்களோட அம்மா ஃபோட்டோ இருந்துச்சுன்னா என்ன பண்றது? அதனால என்ன பண்றாங்கன்னா, ரோகிணி ஃபர்ஸ்ட்டே போயிட்டு அங்க ஸ்கூல்ல போய் கேட்கறதுக்கு முன்னாடியே ம் இவங்க போயிட்டு அதாவது ரோகிணி போய் ஸ்கூல்ல பேசிட்டு வெளியில வந்து நிக்கிற மாதிரியும், அங்க வந்து அண்ணாமலை அப்பாவும் முத்துவும் வராங்க. "என்னாச்சு? நீங்க இங்க இருக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல அங்கிள் நான் வந்து கிறிஷோட பாட்டியோட ஃபோட்டோ கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக வந்தேன். இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன். அப்படியே இதையும் விசாரிச்சேன்." அப்படின்னு சொல்லும்போது, "என்னாச்சு ஃபோட்டோ கிடைச்சுச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபோட்டோ கிடைச்சுச்சு. அவங்க அம்மாவோட ஃபோட்டோ கிடைக்கல. ஆனா அவங்க பாட்டியோட ஃபோட்டோ கிடைச்சிருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவ காட்டுறாங்க. "ரொம்ப நல்லதா போச்சு. இந்த ஃபோட்டோவ இப்ப எனக்கு ஷேர் பண்ணிவிடு. நான் வந்துட்டு சோசியல் மீடியாலலாம் எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்டலாம் காட்டுறேன். போட்டு விட்டுறோம்." அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா நானே வந்து கேட்கணும்னு நெனச்சேன்ப்பா. நீயே கேட்டுட்டியா? ரொம்ப நல்லதா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இப்போ என்னப்பா நம்ம இதுக்கு தானப்பா வந்தோம். ஸ்கூல்ல கிறிஷோட பாட்டியோட ஃபோட்டோ கிடைக்குமான்னு பார்க்கறதுக்கு தானப்பா வந்தோம். கிடைச்சிருச்சுல்ல. சரி இது போதும்லப்பா அப்படின்ற மாரி சொல்றாங்க. போதும் நீ போ முத்து. நானு கொஞ்சம் ஸ்கூல்ல வேலை இருக்கு. பார்த்துட்டு வாரேன் அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. இப்போ இந்த ஃபோட்டோவ சோசியல் மீடியாலலாம் ஷேர் பண்ணி விட்டுட்டு, ரோகிணியும் ஃபேக்கா ஒரு ஐடி கிரியேட் பண்ணி அதுலயும் அவங்க வந்துட்டு அந்த ஃபோட்டோவ வந்து ஷேர் பண்ணி விடுறாங்க. இவங்கள பார்த்தவங்க உடனே வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்கூல்ல போயிட்டு ஃபோட்டோ பார்க்குற பிரச்சனை வந்து கொஞ்ச நாளைக்கு முடிஞ்சிருக்குது. இதுக்கப்புறம் தான் ரோஹிணிக்கு வந்து வேற ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா, அதான் பணத்த வந்துட்டு ஷோரூம்ல இருக்கிற பணத்த எடுத்துட்டாங்க இல்லையா? அத வச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை அடுத்து வரும் போல இருக்குது. இப்போதைக்கு கிறிஷோட பாட்டியோட ஃபோட்டோ கிடைக்கிற பிரச்சனைய வந்துட்டு இந்த மாரி தான் ரோகிணி வந்து ஆஃப் பண்ண போறாங்க. சரி ஓகே. அடுத்து வேற எந்த விஷயத்துல ரோகிணி சிக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். கண்டிப்பா இந்த விஷயத்துல சிக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா, ரோகிணியோட பையன் கிறிஷ் வந்துட்டு இங்க தான் இருக்க போறான். அதனால கொஞ்சம் சூப்பராவும், எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடையும் தான் போகும் அப்படின்னு நெனைக்கிறேன். பார்ப்போம்.